ஐசப்டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு அறநிலையத்துறை மதப்பிரச்சாரம் செய்யலாமா? உரையாற்றுவோர் சு. விஜயபாஸ்கர், திராவிட இயக்க எழுத்தாளர். சே. வாஞ்சிநாதன், வழக்கறிஞர். மருதையன், இடதுசாரி செயல்பாட்டாளர். செப்டம்பர் 1 ஞாயிறு மாலை 5:30 மணி, கவிக்கோ அரங்கம், ஆழ்வார்பேட்டை, சென்னை. அனைவரும் வருக. இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனை பாலம் உடஞ்சிது இன்னைக்கு, எத்தனை ட்ரெயின் ட்ராக்கை விட்டு தள்ளி போச்சு, குஜராத்தை வேறு ஏதோ மழை தண்ணியால் ஏதோ நிறைய பேர் செத்து போகிறாங்களாம், டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறாங்க, அங்கேயுமே அந்த மாதிரிலாம் நடக்கும். சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களாம் மக்கள். கடந்த 10 வருஷத்தில் சோறு தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படவே இல்லை. குஜராத்தில் கஷ்டப்படுறது முக்கியமான மேட்ரு. எந்த ஊரில் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. குஜராத்து 30 வருஷமா அறுவடை நட்டு நிமித்திருக்கிறாங்க. இங்கே அங்கெல்லாம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், வேற மாதிரி ஆகிடும். இல்லை, இப்போ இதெல்லாம் டெய்லி நடக்குது இந்தியாவில். அதனால வந்து ரிலேஷன் இன்ட்ரெஸ்டிங்ஸ்லாம் இருக்குதான். ஆனால் அது நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு வந்து சுட சுட ஒரு அப்டேட். சாப்பிட போறியா? இது காஃபி சாப்பிட்ற காமெடி கிளப்பில் மட்டும்தான் செயல்படும் இந்த காமெடியெல்லாம். ஓகே ஓகே. ஒரு டெல்லி பஞ்சாயத்து. இதுவும் டெல்லி பஞ்சாயத்து. அப்படியா? ஆமாம் ஆமாம். நம்ம 100 அணின்னு ஒருத்தர் இறந்து போனார் இன்னைக்கு. வர பற்றியா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு மிக பெரும் சமூக செயற்பாட்டாளர், மூத்த பத்திரிகையாளர், சூப்பர் ஊடகவியலாளர் மணி சார். அவரும் இப்போ இந்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அந்த டாக்ல தான் வரும். மணி சார்னா நம்ம பத்திரிகையாளர் மணி, உருட்டு மணி. இல்லை, அதுதான் கேட்குறேன், அவரை தான் கேட்குறேன். அவரு பண்ணுற தொழில் கூட இதில் தான் வருதா? ஆமாண்டா. என்னடா அப்படி என்ன தொழில்ங்கிற? ஆமாண்டா. இல்லைண்ணா, அவர் ஒரு வேலை செய்கிறாருல, அதை சொல்கிறேன் நான். நீங்க மூத்த பத்திரிகை டெய்லி தொண்டு தண்ணி போ கத்திட்டு இருக்காரு 3 சேனல்ல. அவரு போய் இப்படி கேட்குறா? நம்ம ராமோதரன் பிரகாஷ் அவர் கேட்டதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் எங்கே கட்டுரை எழுதுறாரு, அதெல்லாம் ஒன்று கூட பார்த்ததில்லையே அப்படின்னாரு. சரி, அந்த பஞ்சாயத்து ஒரு புறம். டெல்லி அவர் இல்லைன்னா வேற யாரு? சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரா? சவுக்கு சங்கர் டெல்லியில இருக்கான்? டெல்லியில இல்லை, டெல்லிக்கு போயிருக்காரு. எதுக்கு? அவரு போகல, அவர் சார்பா வழக்கறிஞர்கள் போயிருக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர் யாரு, அந்த வழக்கறிஞரோட பின்னணிங்கிறது என்ன, கோர்ட்டில் என்ன கேட்டாங்க, எதுக்காக போனார், கோர்ட்டுக்கு அங்கே கேஸுக்கு அங்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, அங்கேயாவது அந்த கொக்கைன் சங்கருக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற முழு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியா? வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா, அந்த டங் கிளீனர் இருந்தால் கொடுங்க. என்னாச்சு? இல்லை, ஊடகவியலாளர் சமூக செயற்பாட்டாளர்லாம் சொல்லிட்டேன், கொஞ்சம் பேச்சு அழுகி எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி அவசரமாக இருக்குது. அப்படிலாம் சொல்லாது. என்ன இருந்தாலும் ஒரு 20 வருஷம் சும்மா இருந்துருக்காரு சொல்ல வரேன். 20 வருஷமும் இழுவையாக போட்டிருக்கேன், அவ்வளோதானே. இருக்கணும் 20 வருஷம் இழுக்கிறீங்க. சரி, இப்போ எதுக்காக வந்து டெல்லி போயிருக்கான் அப்படின்னா, சுற்றி பார்க்க போயிருக்காப்ல. அவர் ஜெயிலில் அவரு போகலைங்க, அவங்க உள்ளதான் ஜெயிலில். அவர் வந்து தமிழ்நாடு ட்ரிப்பில் இருக்காரு. கடைசியாக ஊட்டிக்கு போயிட்டு வந்தாப்லையா? கொக்கைன் சங்கர் தான் தமிழ்நாடு டூரில் இருக்காப்புல. அங்கே டெல்லி போனது வந்து யார் அப்படின்னா, சவுக் சங்கர் சார்பாக வழக்கறிஞர் போயிருக்கிறாங்க. வக்கீல் போய் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஐயா அந்த மாதிரி ஒரு 16 எஃப்ஐஆர் இருக்குது, அந்த 16 எஃப்ஐஆர் கொஞ்சம் கேன்சல் பண்ணி விட்டு குண்டா சாரப்பட்டிருக்கிறாங்க, கேன்சல் பண்ணி விடுங்க, குவாஷ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல போன வக்கீல் யாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? யாரு அப்படின்னா பாலாஜி சத்யவேலா, பாலாஜி ஸ்ரீனிவாசன். மயிலப்புரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இவர் அதிமுக காரர். அப்புறம் மயிலாப்புரா தான் இருக்கும். அவர் வந்து அதிமுக கார் அப்படின்னா, அதிமுகவின் முக்கியமா இபிஎஸ்க்காக வாதாடி இருக்கிற ஒரு வழக்கறிஞர் இவர். அதிமுக வக்கீலா? ஆமா. இவர் 2018 இவரை அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாட்டுக்காக அரசாங்க வக்கீலா வந்திருக்காரா? ஆமா, 2018 நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசவை வழக்கறிஞர். நம்ம அரசுக்காக வாதாடுகிற வழக்கறிஞராகவும் இவரை வந்து நியமிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி காலத்துல ஒண்ணுமே கேஸே இல்லையே, அது நியமிச்சிருக்காங்க. இது மூலமா என்ன ஒண்ணு தெரியுது அப்படின்னா, ஆல்ரெடி ஊட்டி ட்ரிப் அடிச்சாப்ல கொக்கைன் சங்கர், அப்ப வந்து அதிமுக வழக்கறிஞர்கள் தான் அவருக்காக ஆஜராகி வாதாடினாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதிமுகவிற்காக, குறிப்பா இபிஎஸ் உடைய அந்த பொதுச் செயலாளர் பிரச்சனை வந்துச்சு தெரியுமா, அதுக்காக வாதாடின அந்த வக்கீல கொக்கைன் சங்கருக்காக ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க வழக்காடுங்க. இது ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கிற
கோயம்புத்தூர்ல ஜெயில ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டப்ப சவுக்கு சங்கர் வந்து வக்கீல் யாரு தெரியுமா? பொள்ளாச்சி கேஸ்ல அந்த அக்யூஸ்டுங்களுக்கு ஆதரவான வக்கீல் அவன். பொள்ளாச்சி கேஸ்ல ஆஜரான வக்கீல தான் ஒருத்தன் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆஜராகிறாப்புல. என்ன அதை விட அவ்வளோ பெரிய அக்யூஸ்டு. பொள்ளாச்சி சம்பவங்கிறது தமிழ்நாட்டின் ஒரு துர்சம்பவம், தமிழ்நாட்டின் சாபக்கேடு, அவமான சின்னம். அதுக்கு வாதாடின வக்கீல், அதுக்கு ஒருத்தர் வாதாடினாருங்கிறது துர்சம்பவம் தான். அதுவே ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அந்த வக்கீல் சவுக்கு சங்கருக்கு வந்து வாதாடுறாங்கன்னா அந்த வக்கீல் தான் வாதாட முடியும், வேற யாரும் வாதாட முடியும்? வேற யாரும் வருவா அவருக்கு? யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு அதிமுகவின் வக்கீல்கள் தொடர்ந்து ஆஜராகிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் அவரு சவுக்கு சங்கரை காப்பாற்ற நினைக்கிறாருன்னு பொருள். ஆமா, எந்த சவுக்கு சங்கர் அப்படின்னா பெண்களை பற்றி தவறாக பேசிய, இழிவாக அவதூறு பேசுற, நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யும் பெண்களை பற்றி அவதாக பேசிய, காவல்துறையில பணி செய்யும் பெண்களை பத்தி அவதூறா ஆபாசமா பேசுற, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா குறிப்பிட்ட ஜாதிகள் மீது சாதிய வன்மத்தை முக்குளத்தோ சமூகம் ஓப்பனா சொல்லு, பேசினதான் இருக்குது. அப்புறம்னா முக்குளத்தோ சமூகத்தை வந்து அவன் வந்து ரொம்ப கன்னிங்கோட பேசியிருக்கிறான். ரோகு பசங்க, ரவுடி பசங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, தருதல பசங்கன்னு ஓப்பனா பேசியிருக்கிறான். அது அவரும் அந்த அது சம்பந்தமாக ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு சமூகத்தை ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இழிவா பேசி பண்ணி வச்சிருக்கிறான் முக்குள சமூகத்தை. அந்த சவுக்கு சங்கருக்கு அதிமுக வக்கீல் வந்து போய் வாதாடுறாங்க இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறீங்க? அந்த வந்து அதிமுகங்கிறது பொதுவான சமூகத்துக்கு, எல்லா தமிழக மக்களுக்கு இது வந்து ஒரு பொது சமூகத்துக்கான கட்சி, எல்லா மக்களுக்குமான கட்சி. புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்லேருந்து டாக்டர் ஜெயலலிதா அம்மா வரைக்கும் வந்து எல்லாரும் சொல்லக்கூடாது. பொன்மச்சம்மல், புரட்சி தலைவர், இதய தெய்வம், எம்ஜிஆர், திரும்பியும் எம்ஜிஆர், தங்கத்தாரகை, பொன்மன செம்மல், புரட்சி தலைவி அம்மா தங்கத்தாரகை, அவர்கள் வெளிவந்த கழக பொதுச் செயலாளர், ஆளுமை. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கட்சி, எல்லாருக்குமான கட்சின்னு சொல்ற நீங்க ஒரு சமூகத்தை பத்தி தப்பா பேசுறவனுக்கு எப்படி நீங்க ஆதரவா போனீங்க? அப்ப அவன் சொன்ன அந்த கருத்தை நீங்க என்டாஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அதை ஆதரிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க வந்து வாக்கரசியல் இயங்குற கட்சி, அப்போ உங்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தோட ஓட்டு உங்களுக்கு வேண்டாம் தேவையில்லையா? அப்ப நீங்க போய் நிக்க மாட்டீங்களா? அப்ப அவங்களோட ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? இப்ப பெண் காவலர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? பெண்கள் ஓட்டு தேவையில்லையா? அப்ப வந்து பெண் காவலர்களோட ஓட்டு உங்களுக்கு வேணாங்கிறீங்களா? அவங்க குடும்பத்தாரோட ஓட்டு உங்களுக்கு வேணாமா? அப்போ பெண்களை பத்தி, இப்ப நீதித்துறையை பத்தி அவன் என்னங்க பேசுறான்? இப்ப நீதித்துறையை பத்தி ஒரு குறிப்பிட்ட ஜட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். நம்மளே எவ்வளவோ ஜட்மெண்ட்டுகளை வந்து நம்ம விமர்சிக்கிறோம். இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, இது இப்படி இருக்கக்கூடாது, சமூகத்துக்கு இப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்ம நிறைய விமர்சனம் பண்ணுவோம். ஆனா குறிப்பிட்ட ஒரு நீதிபதி இப்படி வந்து இருக்கிறாரு அப்படின்னு வன்ம தாக்கம், ஒரு ஐபிஎஸ் இப்படி பண்றாரு, ஒரு எஸ்பி இப்படி பண்றாரு, ஒரு ஆர்டர் ஆபீசர் இப்படி பண்றாங்கன்னு ஒவ்வொருத்தரோட ஒரு ஆபீசரோட ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல போய் அட்டாக் பண்றான். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டோட இண்டிவிஜுவலை போய் அட்டாக் பண்றது சவுக்கு சங்கரோட வேலையே. இப்போ யோசிச்சு பாருங்க, கள்ளக்குறிச்சியோட சம்பவம் அது எவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம். அந்த பெண் குழந்தைக்கு இப்போ வரைக்கும் நீதி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொன் குழந்தைக்கு ஒரு பொதுவாகவே மைனர் பசங்களுக்கு வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சுன்னா அவன் மூஞ்ச காட்டக்கூடாது, பேர் சொல்லக்கூடாதுங்கிறது இயல்பு. ஆனா என்ன பண்றான்னா அதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து கலகம் கற்பிக்கிற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி ரெடி பண்றான். அது அப்படியாச்சு, அது பண்ணு. அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒரு காதல் இருக்குது, அந்த பெண் வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்னா அந்த பெண்ணோட சமுதாயத்தை சொல்றான், அந்த குழந்தையோட சமுதாயத்தை சொல்றான். அந்த கூட படிக்கிற இன்னொரு பையனை குறிப்பிட்டு அந்த பையன் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால உங்களுக்குள்ள கிளாஸ்ன்னு ரொம்ப கொச்சையா கதை கட்டுறான். அது மட்டும் இல்ல, ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு எஸ்பியை வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கிறான். இதெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள், அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியலையே, சரி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க, கேப்ஷன் போட்டா அவர் சரி இங்க இருந்து ஆப்போசிட்ல யார் பிபி, அங்க பிபி யாரு தெரியலையே, இல்ல அவரு அங்க வந்து முக்குள் ரோத்துக்கு தான் வந்து வாதாடி இருக்காரு. அவருக்கும் ஒண்ணும் இல்ல, சொல்லி யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இந்த டீட்டெயிலாம் சொல்லி விடுங்க. எப்பா இது என்னப்பா நீங்க பேசுற வீடியோலாம் எல்லாத்தையும் சொல்றது என்னப்பா, இது என்னப்பா திரும்ப சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் திரும்ப சொல்லணும். இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த அயோக்கிய பயலை பத்தி
பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மறந்துடுவோம். அது மட்டும் இந்த கிடையாது, விஷயத்துல எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் தப்பே கிடையாது. இல்ல நாளுக்கு நாள் எப்படி வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த நெக்ஸஸ், அந்த வந்து உறவு வந்து நாளுக்கு நாள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது இல்ல. இப்ப இன்னைக்கு போய் வாதாடி இருக்கிற ஆளு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலா இருந்திருக்கிறாருங்க. சும்மா கிடையாது. இவனை வந்து ஒரு பொதுவெளியிலயோ ட்விட்டர்லயோ வேற இதுலயோ எழுதுறப்ப இவன் என்னமோ வந்து இந்த பழைய படங்கள்ல வர மாதிரி ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு நான் உண்மையை மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு பேசுற ஏதோ ஒரு பத்திரிகையாளர் மாதிரியும், அவனை வந்து அடக்குமுறை உட்படுத்துது இந்த அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷனை கதை கட்டுறானுங்க. நாளைக்கு உங்களையோ வேற யாருக்கோ வந்து ஏதோ ஒரு வழக்கு போடுறாங்க. ஒரு உதாரணத்துக்குண்ணே, அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்டா, நீங்க பண்ண மாட்டீங்கன்னே. ஒரு உதாரணத்துக்கு சரி, இப்போ யாரோ ஒரு இப்போ வந்து நம்ம கேமரா அண்ணனே இருக்காரு, இப்போ அவர் மேல வந்து யாரோ ஒருத்தர் வழக்கு போடுறாருன்னு வச்சுங்க. இப்போ அவருக்காக யார் வாதாடுவா? அவரால் வந்து பணம் கொடுத்து யாரை ஹையர் பண்ணிக்க முடியுதோ அவங்க வந்து வாதாடுவாங்க. இதுவே வந்து ரொம்ப பொய்யான கேஸாக இருக்குது, காவல்துறை வந்து அவர் மேலே வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தினால ஒரு பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னா நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற ஈடுபாட்டுள்ள தோழர்களோ இல்லை திராவிட இயக்கத்தில் இருக்கிற தோழர்களோ யாராவது வந்து முன் வந்து அந்த மாதிரி வழக்கு எடுப்பாங்க இல்லையா? அப்படி யாராவது வாதாடுவாங்க. ஆனா சவுக்கு சங்கருக்கு வாதாடுறதுக்கு ஒரு கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்படுவாரா மாட்டாரா அப்படின்ற பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸை வாதாடக்கூடிய ஒரு ஆள், ஒரு ஸ்டேட்டினுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கிற ஒரு ஆள் ஆஜராகி வாதாடுறாருன்னா அப்போ இவனுக்கு எவ்வளோ பெரிய லாபி இருக்குது? இவனை காப்பாற்றுறதுக்கு யார் முற்படுறா? அப்போ இவன் கக்குற அவதூறையும் இவன் குறிப்பிட்ட கட்சியின் மீதோ கட்சி தலைவர்கள் மீதோ அடிக்கிற சாணிய யாராலையோ அடிக்க முடியல, இல்ல யாரோ அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்ப இவன் வெளியே இருக்கிறத யாரோ ஒருத்தங்க விரும்புறாங்கன்னு தான் அர்த்தம். நீ இப்படி சொல்ற. அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அவரு வக்கீல், அவரு கமர்ஷியல் வக்கீல், அவர் எப்ப யாருக்கு வேணா கூட வாதாடலாம். பிரைவேட்டா கூட வாதாடிக்கலாம்ல. அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? சவுக்கு சங்கர் என்ன கூகுளோட சிஇஓ இருந்தாங்க? சிஇஓங்கிறானா அவன கூகுளோட சிஇஓ இருந்தானா இல்ல மைக்ரோசாஃப்டோட சிஇஓ இருந்தானா? இட் மீன்ஸ் என்ன சொல்ல வரீங்க? அவன் என்ன வேலை பார்த்தான்? அவன் எங்க புரோக்கர்ல தான் அவன் பண்ண ஊடகவியல் என்ன? ஒண்ணு இல்ல, அவன் மிரட்டி வேலை பேசிட்டு இருந்ததுதான் வேலை. நான் நினைக்கிறேன் அவன் அரெஸ்ட் ஆகுறப்போ அவன்கிட்ட இருந்தது பூரா பிராண்டட் ஷர்ட் பிராண்டட் பேண்ட்ன்றாங்க. லூயி பிலிப் இருக்குல்ல, லூயி பிலிப் யாரது? அது ஒரு பிராண்ட். நம்மளுக்கு பிலிப்பே பாத்தீங்களா? நமக்கு தெரியும். லூயி பிலிப்ங்கிறது ஒரு பிராண்ட். பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பிராண்ட் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். லூயி பிலிப்ஸா? அந்த பிராண்டோட ஷர்ட் எவ்வளவுன்னு நீங்க பாருங்க. அவன்கிட்ட இருந்தது பூராமே, அவன் போடுறது பூராமே லூயி பிலிப் தாங்கிறாங்க. அப்படியா? அவன் அரெஸ்ட் பண்றப்ப கெஞ்சாவோட பிடிச்சாங்களா? அவனை 1/2 கிலோ கெஞ்சாவா? 1/2 கிலோ கெஞ்சாவோட பிடிச்சாங்க. சும்மா கிடையாது, மாவட்ட வருவாய் அதிகாரி எல்லாம் வச்சு பிடிச்சிருக்குது. ஏன்னா முன்னாடி படங்கள்ல வந்த மாதிரி அவனை பிடி கஞ்சா கேஸ் போட்டு விடு, அப்படி போட்டு அந்த மாதிரிலாம் போட முடியாது. இந்த நம்ம இவரு தாவேகா தலைவர் ஒரு படம் நடிச்சிருப்பாருல்ல, போக்கிரின்னு. நடிகர் தான் தலைவர். தாவேகா தலைவர் விஜய் வந்து போக்கிரின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அப்போ அந்த பாக்கெட்டுக்குள்ள அப்படி போட்டு எடுப்போம். அப்படிலாம் போட்டுலாம் எடுக்க முடியாது. இப்போ தாசில்தார் எல்லாம் வச்சுதான் அவரு முன்னிலையில வீடியோ ப்ரூஃப் பிடிக்கணும். அதை மறுக்கவே இல்லை இவனுங்க. நான் சொல்றேன், இப்போ நீ இவ்வளவு காலம் ஆச்சுல, நான் கஞ்சா கேஸ்ல கிடையாது பொய்யான கேஸ் போட்டாங்கன்னு இன்னைய வரைக்கும். அது பின்னாடி அந்த பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் அப்படியே வைங்க, நான் பின்னாடி வேற அந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ அப்படி தாசில்தார் இதர அதிகாரிகள் முன்னிலையில வீடியோ ப்ரூஃபிங்கோட அவங்க பிடிச்சிருக்காங்க. இப்போ பிடிச்சப்போ அந்த கெஞ்சா வந்து ரோல் பண்ணி இப்படி அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ரோல் ஷீட்டுன்னு ஏதோ சொல்றாங்க. அந்த ஷீட் வந்து ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்றதுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, கஞ்சா குடிக்கிறதுங்கிறது ஒரு மோசமான செயல். அதை வந்து ஏதோ குடிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஷீட்டு கூட ஃபாரின் ஷீட்டுங்கிறான். குடிக்கிறது அது பிடிக்கிறது, இழுக்கிறது அப்படி சொல்லு. சரி, அது ஒரு பெர்ஃபெக்ட் டைம் வரலைங்க, விடுங்க. அது இழுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த சிகரெட் மாதிரி ஷீட்டை கூட இவன் ஃபாரின் பிராண்ட் ஷீட்டு தான் வாங்கி அடிச்சிடான்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஏது காசு? உழைச்சது அம்பட்டும். என்ன பண்ணி உழைச்ச அதை சொல்லு. அதான் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு கேட்கணும். வன்மத்தை கக்கி அவதூறை பரப்பி ஃபோன் பண்ணி மிரட்டி பிளாக்மெயில சம்பாதிச்ச காசு. அப்போ ஒரு ஹை ப்ரொஃபைல் வழக்கறிஞரை ஒரு கட்சிக்காக ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்த ஒரு வக்கீலை உன்னை ஹையர் பண்ற அளவுக்கு உன்ட்ட காசு இருக்குதா? அப்ப அந்த காசு எல்லாம் ஏது? இல்ல அந்த வக்கீல் ஒரு செட்டிங்க்கு ஒரு 5 லட்சம் வாங்குவாரா? அதை நமக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் எல்லாம் வாதாடுறதுன்னா வாங்க மாட்டாரா? சும்மாவா? அப்புறம் சும்மாவா? எப்படியும் ஒரு சிட்டினா என்ன, ஒரு வாட்டி போயிட்டு வருது. நம்ம ஒரு ஹியரிங் போயிட்டு வருது. எப்படியும் வாங்க வரல.
அந்த வக்கீலுக்கு அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஏது காசு? அப்ப இவனோட லாபி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. இவன் ஒன்றும் ஒரு சமூக செயற்பாட்டாளரோ இல்ல ஒரு அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற நபரோ கிடையாது. பிளாக்மெயிலர். இன்னொரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்குங்க. இவன் அந்த தமிழ்நாட்டின் கரண்ட பாரு, தமிழ்நாட்டின் கரண்ட பாரு, அவன் அந்த மாதன் பட்வைசர்ட்ட கொடுத்த பேட்டி தானே அது. ஆமா. இல்ல மதேஷ் நான் அந்த அதிகாரிகள்ட்ட கேட்டேன், அவங்க அந்த ட்ரம்மை தான் அடிச்சுதான். இப்ப புரியுதா இது அவன் எதுக்காக அந்த முட்டு கொடுத்துருக்கான்னு? அதுங்க ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது எவ்வளவு பெரிய கொலை அது இல்லையா? அது நம்ம சொல்லல, நீதிமன்றம் சொன்னுச்சு. ஆணையமே சொல்லிருச்சு. ஆணையம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் ஜட்ஜை திட்டினாரு. ஒரு அரசு முதலாளிக்கு ஆதரவாக எதேச்சாரத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்குது, காரி துப்புனது. அதை எந்த மீடியம் பேசவே இல்லைப்பா. அதை டீட்டெயிலாக அதாவது இன்னைக்கு சீமான் பேசுறாப்புல தமிழ்நாடு ஒரே பதட்டமா இருக்குதான், எப்ப இது நடக்குமோன்னு ஒரு பதட்டமா இருக்குதான். அது அவரு சுட்டுக்க மாட்டாரு, அவரை பார்த்தா அவங்களுக்கு சுட்ட மாதிரி இல்ல. எடப்பாடி ஆச்சு இன்னைக்கு சொல்றாப்புல, நேத்தியோ இன்னைக்கோ எடப்பாடி ஆச்சு சிறப்பான ஆச்சு, எடப்பாடி ஆட்சியில் இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, எல்லாம் சிறப்பா இருந்தது. ஒரு 13 பேர் கொன்னோம், அதுல என்ன 13 பேர் சுட்டு கொண்டோம். இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை தெரியுமா? ஒரு பதட்டமா இருக்குது, எப்போ எது எங்க நடக்குமோன்னு ஒரு இதா இருக்குது. அதனால எங்க சித்தப்பாராஜே தேவலாங்கிறாப்புல. நம்ம ஒரே பதட்டமா இருக்கு. சித்தப்பாராஜில் நீ சும்மா பொத்திக்கிட்டு இருந்த இல்ல, ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. என்ன பதட்டமா இருக்குன்னா 26ல டெபாசிட் வருமா வராதா? ஏன்னா குறைஞ்சபட்சம் ஏதாவது 1, 2 3வது இடம்னாவது உறுத்திக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வேற வரேங்கிறாரு. இப்ப விஜய் வந்தா யார் ஓட்டு போக போகுது? நாம் தமிழர் கூட போற ஓட்டுலாம் அங்க போக போகுது. ஐயோ இப்ப 3வது இடம்னு கூட உருட்ட முடியாது அப்படின்ற பதட்டம் வேணா உனக்கு இருக்குமே தவிர தமிழ்நாட்டுலலாம் ஒன்றும் பதட்டம் இல்லை. அதான் இபிஎஸ் ஸ்டெர்லைட்டை பத்தி ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜைய வந்து கண்ணாப்னு திட்டினாரு. இது வந்து கூலிக்கு மாறடி அரசு, முதலாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்னத்தை கிழிச்சிங்க நீங்க, எதுக்கு அதிகாரத்துலன்னு கேட்டுச்சு. அது எந்த மீடியாவும் பேசவே இல்லை. இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சிங்கிறாப்புல இவரு. அப்போ இப்போ அந்த 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது இது வந்து முதலாளிக்காக செய்யப்பட்ட கொலை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இல்லையா? அப்போ அந்த அந்த சம்பவத்தை ஒட்டி அன்னைக்கு ஆக்டிவா இருந்த அதிகாரிகள், அங்க இருந்த ரெவென்யூ ஆபீசர்ஸா இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், அந்த சம்பவத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த சம்பவத்துக்கு 2 வருஷம் பின்னாடி, இப்படி 2 வருஷம் எடுத்துக்கிட்டு அந்த என்னென்ன சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தாட்கள் வந்து என்னென்ன சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு டிவிஎஸ்சி வந்து கண்டுபிடிச்சு அதை விசாரிச்சு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அந்த சம்பவத்தை பற்றி ஒரு அறிக்கையை வாசிச்சாலோ, அந்த சம்பவத்தை பற்றி படித்தாலோ ஒரு நீதிமன்றத்துக்கு இப்படியான ஒரு மனநிலைமை வருதுன்னா அப்போ அது எவ்வளோ கோர சம்பவம். அந்த கோர சம்பவத்துக்கு இவன் உட்காந்து வக்காலத்து வாங்குறான்னா, இவன் அதிகாரத்துக்கு எதிர்த்தான் கேள்வி கேட்குறான்னா, இப்போ அவன் எதுக்காக வக்காலத்து வாங்கியிருக்காங்கிறது இன்னைக்கு புரியுதா? ஒருவேளை நீ என்னைக்கு மாட்டினாலும் நீ என்ன தப்பு வேணா பண்ணு, நீ ஒரு சமுதாயத்தையே வந்து இழிவா பேசு, நீ பெண்கள் இழிவா பேசு, ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன், நான் உனக்காக சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அப்பையில இருந்தே அதிமுக அவனுக்கு பின்னாடி இருந்திருக்குது. அதனாலதானே இப்ப இன்னைக்கு வந்து ஒரு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலா நியமிக்கப்பட்டவரை கூட்டு போய் நீ வாதாடுன்னு சொல்றாங்க. ஒரு மாவட்ட நீதிமன்றத்துல ஆஜரானா கூட அங்க அதிமுக வழக்கறிஞர்கள் போய் வாதாடுறாங்க அப்படின்னா இப்போ முழுக்க முழுக்க சவுக்கு சங்கரை சோறு போட்டு வளர்த்தது அதிமுக தானே அர்த்தமாகுது. ஏன்னா இவன் முக்குலத்துவ சமுதாயத்தை குறித்து பேசினப்போ தோழர் பசுமன் பாண்டியன் வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்புல, இவனுக்கு மாச சம்பளம் கொடுக்கறது எடப்பாடி பழனிசாமியோட பையன் தான், மாசம் மாசம் அவன் அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டு இருக்கான்னு ஒரு இதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்புல. அப்போ இதன் மூலமா எல்லாமே என்னென்னமோ சொல்றாங்கப்பா, வேலுமணிகிட்ட இருந்து காசு வருது, பொட்டன்சியல் அவர் ராஜன் செல்ல போட்டு இருந்து காசு வருது, என்னென்னமோ சொல்றாங்களே. அப்போ இதன் குவிஞ்சிருக்குது. இதன் மூலமா நம்ம திரும்பி எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு சொல்ல விரும்புறோம். என்னன்னா, உங்களுக்காக வாதாடின வக்கீல அவனுக்கு நீங்க அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, அவனை லீக் ஆன ஆடியோவை நல்லா காதுல வாங்குங்க, அவன் உங்கள்கிட்ட பொட்டன்சியல் இல்ல, பொட்டன்சியல் வேலுமணிக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். நீங்க இன்னமும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களால அனுப்பி நீங்க அவனை காப்பாற்றுறீங்க. சிம்பிள், எலும்பு துண்டு எங்க இருக்கு அங்கதான் ஆகி போவோம், அவ்வளவுதான். ஓமை பொட்டன்சியல் எங்க இருக்கு அங்க அவர் போயிடுவாப்புல. அப்ப நாளைக்கு வெளியே நீங்க அவனை எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் முயற்சி பண்றீங்க, வெளியே வந்தாலும் அது மட்டும் இல்ல, அவர் பிடிச்சப்ப சவுக்கு சங்கர் பிடிச்சப்ப டி நகர்ல இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுது. அதெல்லாம் அது யாருக்காக வாங்கினது அப்படின்னா நம்ம பர்சனல் தான், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வேண்டாம், அதெல்லாம் விட தெரியும், அதெல்லாம் இல்ல அவன் வந்து லிவின்ல இருந்த அவனுடைய ஒரு பார்ட்னர், லிவின் பார்ட்னருக்கு அதை வாங்கி கொடுத்ததா ஊடகங்கள் சொன்னாங்க. அது வந்து பர்சனலா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேச போறது இல்லை, அது யார் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு லிவின் பார்ட்னருக்கு நீ 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி கொடுக்குற அப்படின்னா உன் பினாமிகளுக்கு, உன் அல்லகைகளுக்கு
நீ என்ன சொன்னாலும் அம்மாவுக்கு என்ன செஞ்ச நீ? அதாவது அவனுடைய மகனுக்கு வந்து ஏதோ அமௌண்ட் கொடுக்கணுமா மாசம் மாசம். ஆமா, அதுவே 5000 ஏதோ கேட்டிருக்காங்க. அதுவே அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வைஃப்னு நினைக்கிறேன். அதுவே கொடுக்கல அந்த அவங்க வந்து சமூக வலைதளங்கள்லாம் கூட எழுதிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த பதிவுகள்லாம் வந்து மக்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன கேள்வினா, ஒரு லிவிங் பார்ட்னருக்கு நீ அவ்வளோ தூரம் செலவு பண்ணுறன்னா அப்போ உன் பினாமிகளுக்கு எவ்வளோ இது பண்ணியிருப்ப? உன் இன்டர்வியூவை கேட்டு மண்டே ஆட்டிக்கிட்டு ஆமாம் தோழர் எஸ் தோழர் கண்டிப்பாக தோழர் ஆமாம் தோழர் வாயை ஓப்பன் பண்ணுங்க. ஆமாம் தோழர் வாயை ஓப்பன் பண்ணுங்க. சொல்லு ஆமாம் தோழர் சொல்லு. ஆமாம் தோழர் கரெக்டு தோழர் ஆமாம் தோழர் அப்படின்னு முக்கிய ஆமாம் தோழர் கொட்டினாங்களா? அப்போ அவங்களுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணியிருப்ப? அப்போ நீ எவ்வளோ வந்து புகையா விட்டு காசை அழிச்சிருப்ப? அப்போ அதெல்லாம் யாரு காசு? பாடுறா, நல்லா பாரு. இப்போ வரைக்கும் உனக்காக வந்து உன்னை வெளியே எடுக்கணும்னு தன்னோட வக்கீலெல்லாம் அனுப்புறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் மீது உனக்கு விசுவாசம் இல்லை, அவரை பார்த்து பொட்டன்சியல் இல்லைன்னு சொல்றிய. பாவம், அவர் வருத்தப்பட மாட்டாரு? இப்படிதாங்க எங்க சித்தப்பாரை எல்லாருமே கஷ்டப்படுத்துறீங்க. அவர் ஒன்றும் தெரியல பாவம். அவரு அப்பானியா அப்பாவியா இருக்கிறாருப்பா, வெள்ளந்தியா இருக்கிறாரு. தம்பி, ஒருவேளை அந்த வக்கீல் நேரம் வேலுமணி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நீ என்னப்பா நீ? அவர் யாருக்கு வேணாலும் வேலை செய்ய வக்கீல். அவர் நம்ம கேட்கறது என்னன்னா, தொழில் முறையை யாருக்கு வேணா வேலை செய்வாரு. அவரு செய்யட்டுங்கிற நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள். அவர் வந்து அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்காக அவர் வாதாடி இருக்கிறாரு. அப்போ அவரை பற்றி நல்லாவே தெரியும்ல எடப்பாடி அவர்களுக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள் இவன் முக்குலத்தோர் சமுதாயத்தை பற்றி சொன்ன கருத்துக்கு இவனுக்கு அதுக்கும் வழக்கு இருக்கு இல்லையா? அப்போ அந்த கருத்தெல்லாம் அவர் வந்து ஆமோதிக்கிறாரா? அவர் அந்த கருத்தை என்டாஸ் பண்றாரு? அதாவது இல்ல, நான் சிம்பிளா ஒண்ணு நினைக்கிறேன். இப்ப அந்த கட்சியினோட பொதுச் செயலாளர் அவர் தான் இல்லையா? இப்ப அவருக்காக வாதாடின வக்கீல் போறாரு, அவர் நியமிச்ச ஒரு வக்கீல் இதுக்காக போறாருன்னா கூப்பிட்டு இவர் கண்டிக்கிட்டார்ப்பா, இந்த ஹியரிங் போயிட்டா அடுத்த ஹியரிங் போகாதான்னு அவர் சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா இவர் முக்குலத்தோர் சமுதாயத்தை பற்றி கொச்சையா சவுக்கு சங்கர் பேச எல்லா கருத்தையும் இவர் ஆமோதிக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்தோட ஓட்டு வேணாமா? அந்த மக்களுடைய சப்போர்ட் எதுவுமே உங்களுக்கு வேண்டாமா? ஏன்னா நீங்க மதுரை வரைக்கும் போய் நான் சமுதாயத்தோட தான் இருக்கிறேன் நீங்க காட்டிங்க போட்டு வந்தீங்க. அது வேற ஒண்ணு பண்ணாரு. அந்த மக்களோட தான் இருக்கேன்னு காட்ட நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இப்ப இவனை இப்படியெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. இல்ல உங்களுக்கு கொங்கு பகுதி மட்டும் போதும், நான் அங்க இருக்கிற ஓட்டை மட்டுமே வச்சு நான் என்னோட எதிர்கட்சி தலைவர் பதவியை வந்து நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல காசு கொடுத்து நீங்க அவனை பேச வச்சீங்களா அப்படிங்கறத அவரு தான் இது பண்ணணும். ஆமா, அவரு டவுட் வருது இல்ல, டவுட் வந்து அவரு தான் கிளியர் பண்ணலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஓப்பனா என்டார்ஸ் பண்றாரா? ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு விஷயம்னா, சவுக்கு சங்கர் அயோக்கிய போய ஓகேவா, அவனை பாதுகாக்கிறதுங்கிறது திமுக தேர்தல் டைமத்தில் அவன்லாம் ஒரு ஆளுன்னு சவுக்கு சங்கர் வச்சு அரசியல் பண்ணது. அவன் ஒரு ஆளு கிட்ட விட்டு போடுவாங்க அந்த தைரியத்தில். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் நாளைக்கு வெளியே வந்தானா அவன் என்ன வேணா பண்ணுவான். அதனால சரி திமுக என்ன பண்ண போகுது, இவங்களாம் பற்றி பேச போதா அப்படின்னு சைலண்ட்டாக அதிமுக சப்போர்ட் பண்ணுது அவனுக்கு. அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். இப்போ சவுக்கு சங்கர் எதுக்காக ஸ்டெர்லைட்டு வக்காலத்து வாங்கினா, அவன் வந்து தொடர்ந்து அதிமுகவால் வளர்க்கப்பட்டவன் தாங்கிறது இந்த வழக்கறிஞர் ஆஜராக மூலமாக தெளிவாக தெரியுது. இப்போ இந்த ஊடகங்கள்லாம் இதை விவாதிக்குமா? ஜெர்னலிஸ்ட், சீனியர் ஜெர்னலிஸ்ட் மணி எல்லாம் இதை பற்றி பேசுவாங்க. நேஷனல் ஜெர்னலிஸ்டுகள் இதெல்லாம் இதை பற்றி பேசுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 16 எஃப்ஐஆர் இவன் மேலே இருக்குது. இந்த 16 எஃப்ஐஆரை கொஞ்சம் பார்த்து ஏதாவது கிளாஸ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட அந்த 16 எஃப்ஐஆரில் 15 எஃப்ஐஆர் ஒரே ஒரு இன்டர்வியூக்காக ஒரே ஒரு வீடியோக்காக போடப்பட்டது இவரானார் அப்படின்னு நம்ம அதிமுகவிற்காக வாதாடிய எடப்பாடி பழனிசாமிக்காக வாதாடிய பாலாஜி சீனிவாசன் என்ற வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உச்சநீதிமன்றம் எப்பா என்னப்பா 15 எஃப்ஐஆர் இருந்து ஒரே வீடியோக்காக போட்டதா அப்படின்னு முகுல் ரோத்தகியை பார்த்து கேட்டிருக்கிறாரு. அவர் இல்லைங்க இவரானார், இதை பற்றி கொஞ்சம் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்றது கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறாங்க. திங்கக்கிழமை வரைக்கும் டைம். அப்போ இந்த இடத்துல பாரு, நீ வெள்ளிக்கிழமை அந்த வக்கீல் பெரிய வக்கீல், அவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்கணும்னா 2 நாளைக்கு சனி லீவு தானே. அப்ப பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்கணும். இந்த செலவு எதுல வருது? அப்ப எல்லாம் சாதாரண செலவு. அதெல்லாம் எல்லாம் பிளாக்மெயில் பண்ண காசு இருக்குல்ல. உங்களுக்கு என்ன வந்துச்சு பிளாக்மெயில் பண்ண காசு? நான் உனக்கு சப்போர்ட்டா சொல்றேன். இவ்வளவு அதை என்ன நினைச்சிருப்பாங்க, நீ வெளிக்கிழமை போனா ஒரு காசு வாங்கிட்டு வந்துடலாம், இன்னைக்கு போயிட்டு 2 நாள் ஜமாச்சிரலாம். இல்ல இன்னைக்கு கேஸ் இவரை அனுப்பி விட்டுறலாம். 2 நாள் செலவு மிச்சான் இருப்பாங்க. இப்ப 2 நாள் செலவு அதிகமாகுது. திங்கக்கிழமைக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியாது. அப்ப இவ்வளவு காசு ஒன்னுட்ட இருக்குல்ல, சும்மா உட்கார வச்சு 2 நாள் நீ அவருக்கு வந்து காசு கொடுக்க போற. அதே மாதிரி நீதிமன்றம் இன்னொன்னு சொல்லி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்ப இந்த டிடென்ஷன், அதாவது இந்த குண்டா சாட்டை உடைக்கிறத பத்தி இது என்ன அப்படிங்கறது முதல்ல அந்த 15 எஃப்ஐஆரோட டீட்டெயில் வரட்டும். எல்லாம் ஒரே வழக்கா வேற வேற வழக்காங்கிறது அவர் வந்து சொல்லட்டும்.
அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற இந்த குண்டாஸ் ரத்தை பற்றி நாங்கள் கேஸோட பிரைமா ஃபேஸியா பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். வழக்கு என்ன முகாந்திரங்கிறத பார்த்தா நாங்கள் முடிவு எடுப்போம். முகாந்திரம் முகர கட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒன்றும் இல்லை, ஜட்ஜையா உங்களையா ஈர்த்து பேசிருக்காங்கன்னா ஒன்றும் முடிஞ்சு போச்சு. ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை. இவர் நம்ம ஆமாந்தோழர் போட்டார்ல ஜெலிக்ஸ் பெரால்டு, அவரோட வழக்கு வந்து விசாரிச்ச நீதிபதி தான் நினைக்கிறேன். நான் முதல்ல இன்டர்வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு தான் நான் அப்புறம் முடிவு பண்ணேன். இன்டர்வியூ முழுசாக உட்காந்து பார்த்தாரு. இப்போ முகாந்தரத்தை பார்க்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ இல்லை முகில் ரோத்தகியோ அந்த இன்டர்வியூ என்னங்கிறத இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சப்டைட்டில் போட்டு இவர் ஆனர் இதுதான் இவர் ஆனர் பாருங்க அப்படின்னு காட்டுங்க. அந்த பிரைமா ஃபேஸியெல்லாம் பார்த்துட்டு நீதிபதிகள் இந்தியா முழுக்க பழப்பி விடுங்க. ஆமாம், நீங்கள் வந்து இதைத்தான் வந்து ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய ஸ்டேட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் என்டார்ஸ் பண்ணுற ஆள் இவன் தான், இவனை மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் வந்து பின்னாடி நிற்கிறாரு, அந்த கட்சியை தான் என்டார்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுங்க ஒரு நீதிபதி கிட்ட. அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். இதன் மூலயமா நம்ம வந்து ஜட்ஜ் இதெல்லாம் இருக்க மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சவுக்கு சங்கர் அயோக்கியன் மாதிரியான ஆட்களை அதிமுக ஆதரிக்குது, இபிஎஸ் ஆதரிக்கிறாங்கிறத மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த வழக்கில் என்னென்ன அப்டேட் வருதுங்கிறத நம்ம திங்கக்கிழமை பார்ப்போம். நடத்தும் கருத்தரங்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு, அறநிலையத்துறை மதப்பிரச்சாரம் செய்யலாமா? உரையாற்றுவோர் சு. விஜயபாஸ்கர், திராவிட இயக்க எழுத்தாளர்; சே. வாஞ்சிநாதன், வழக்கறிஞர்; மருதையன், இடதுசாரி செயல்பாட்டாளர். செப்டம்பர் 1 ஞாயிறு மாலை 5:30 மணி, கவிக்கோ அரங்கம், ஆழ்வார்பேட்டை, சென்னை. அனைவரும் வருக.